Hey guys, welcome to Prinoth Explorer channel. ஸோ எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிரினோத் குட்டியோட ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸோ இப்போ வந்து மார்னிங்லேருந்து நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக vlog பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பி நம்ம வந்து லியோ குட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே மதுரையில் அழகர் கோயில் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து இந்த பஞ்சாமிர்தம் சாமி இருக்குல்ல, ஸோ அதை போய் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஓகே, பஞ்சாமிர்த சாமியா? பழமுதிர்ச்சோலை. அங்கே போய் யாரை பார்க்க போகிறோம்? முருகன். போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். ஓகே, அப்புறம் என்ன நடக்குதுன்றத பாருங்க. பை. ஸோ கைஸ், நாங்கள் பர்த்டேக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கே போக போகிறோன்னா, சொல்லுப்பா எங்கே போக போகிறோம்? ஸோ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு, கோயிலுக்கு போக போகிறோம். ஆமாம், போக போகிறோம். இது பாருங்க, வினோத்தோட காஸ்டியூமர் கட்ட ஹீரோ மாதிரி இருக்காப்லையே. ஹே டோரா, தம்பிக்கு பர்த்டே விஷ் பண்ணியா? எப்படி அவன் செருப்பு போட்டிருக்கான், அதனால உனக்கு நடக்க வரல. செருப்பு போட்டு நடக்குது தங்க. புடி 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 சரியா 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 சரியா. ஐயோ ஐயோ, டே நீ யாருக்கு தெரிஞ்சு வச்சா? நீ ரொம்ப மாட்டமான குட்டியா இல்லையா? நீ வந்து உனக்கு கேக் வெட்டி கிளாப் தட்டுவாங்க. எப்படி கிளாப் பண்ணுவாங்க சொல்லு? ஏய், அதான் கிளாப். இப்படி பண்ணுவாங்களா எல்லாரும்? ஆமாம், எல்லாரும் கிளாப் பண்ணணும். நீ ஸோ இப்போ வந்து நாங்கள் மதுரையில் இருக்கிற அழகர் கோயிலில் பஞ்சாமிர்த சாமி இருக்குல்ல, அங்கே போய் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு வர போகிறோம். ஸோ அடுத்து அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க. அந்த பழமுதிர்ச்சோலையை தான் அந்த பஞ்சாமிர்த சாமி சொல்லிட்டு உயிர் எழுதுறாங்க. இந்த பழமுதிர்ச்சோலைன்றது வாயில் வரல, கேட்டால் தமிழ் பொண்ணு. நான் வந்து சுத்தமான ஏத்தியஸ்ட், எனக்கு இந்த சாமி மேலாம் நம்பிக்கை கிடையாது. அப்புறம் இதுக்கு போவானாவா? ஆனால் வந்து கோயிலுக்கு போய் பிடிக்கும். பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே தம்பிரோ தங்கம். ஆமாம், பர்த்டே அன்றைக்கி நாங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காப்புல. இன்றைக்கி பெல்ட்டெல்லாம் வச்சு அழகி. இவ்வளோ நாள் நாங்கள் மதுரையில் இருக்கிற இதுவரை பழமுதிர்ச்சோலை கோயில் உள்ளே போனதில்லை. வாசல் வரையும் பார்த்துட்டு வந்துருக்கிறோம். என்றைக்காவது டைம் ஆயிடும். இன்றைக்கி வந்து பழமுதிர்ச்சோலை போகணுன்னே ஒரு பிளான் பண்ணி வந்துட்டோம். இப்போ நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் சைட்லலாம் குரங்கு பைசன் இதெல்லாம் இருக்கும், நிறைய பார்த்துருக்கோம். எல்லாம் வினோதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரங்க பேன் பார்க்குது ஜாலியாக. வெயில் 2 நாள் குளிருக்கு வெளில வராமல் இப்போ இதுதான் அழகர் கோயிலோட மலை. இந்த மலைக்கு அந்த சைடில் தான் அந்த அழகர் கோயில் இருக்குது. இந்த மலை மேலே இப்போ நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து ராக்காயம்மன் கோயிலும் பழமுதிர்ச்சோலையும் இருக்குது. பஞ்சாமிர்த சாமி. நான் என்ன சொல்ல, இங்கே என்னென்னா பழமுதிர்ச்சோலை வந்து அறுபடையில் ஒரு வீடு. அதனால் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுதான் இந்த விலாகு. அதுவும் பர்த்டே அன்றைக்கி ஸ்பெஷலாக ஏதாவது கோயில் போகணும்னு நினச்சோம். அதனால் இந்த அறுபடை வீட்டிலே போயிடலாம். அடுத்து வந்து பக்கத்துலேயே இருக்க திருப்பரங்குன்ற ஒரு நாள் போகணும். அதுக்கு போகிறப்ப நான் வீடியோ எடுக்கிறேன். அந்த விலாக் பின்னாடியே வரும். வா, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அழகர் கோயிலில் வந்து இந்த ரோடு நல்லா போட்டு வச்சுருக்கிறாங்க. மலையில் மலைப்பாதை மாதிரி இல்லாமல் நல்லா போட்டு வச்சுருக்காங்க. 4 மணிக்கெலாம் வந்தால் இங்கே பயங்கரமாக குளிரும். மேலே ராக்காயம்மன் கோயிலில் வந்து
தீர்த்த தண்ணி தெளிப்பாங்க. நல்லா பனி கட்டி எடுத்து மேலே ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சீசன் டைம், மாலை போடுற ஐயப்ப சாமி பக்தர்கள்லாம் நிறைய பேர் வரனால இப்போ அழகர் கோயில் கொஞ்சம் சீசன் டைம்ன்றனால கொஞ்சம் கூட்டம் ஹெவியாக இருக்கும். ஆமாம். ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்து பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். நான் சொன்ன மாதிரி ஐயப்ப பக்தர்கள் வந்து நிறைய பேர் எல்லோரும் மலைக்கு போயிட்டு இங்கே வருவாங்கல்ல, இல்லை இங்கே போகும்போது இதை போயிட்டு மலைக்கு போவாங்களா? போயிட்டு அப்படியே போவாங்க, ஒரு டூர் மாதிரி. எவ்வளோ கூட்டம்ல, ஐயோ செம்ம கூட்டமாக இருக்கும் போலயே. கோழி போ. அப்படி அப்படி ஓரமாக போட்டுருங்க வண்டியை. கைஸ் நம்ம வந்து பழமுதிர்ச்சோலை வந்துட்டோம். ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கு போல். ஸோ அதான் மங்கிடி லூசி நிறையா இருக்குங்க பாருங்க. ஒரே மங்கிகளாக இருக்குது. இங்கே ஒரு மங்கி, அங்கே ஒரு மங்கி. இல்லை இந்த அங்கே ஒரு மங்கி இருந்துச்சு, அது சொன்னேன். உங்களை சொல்லுவேண்ணா கேட்டுருச்சா? இது வரைக்கும் நான் ஒரு 2 வாட்டி உள்ளே போயிருக்கேன். ஆமாம். அவன் தம்பிக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ லியோ. இங்கே பாரு, பஞ்சாமிர்த சாமி கிட்ட வந்துட்டம்மா. நீ ஏன்டா எப்படி பார்க்குற? அப்போ வச்சிடலாமா? வேணாம் மடி தங்கம். சோ அழகி. கிளாப் பண்ணு, கிளாப் 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 கிளாப். காலி நடிச்சு சொல்லி நீ முட்டை முட்டை டிஷு தாங்கடி தங்க. அப்பாக்கு பாய் சொல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பழமுதிர்ச்சோலை. இங்கே வந்து பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு பிள்ளைக்கு. மேலே கோபுரம்லாம் கோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பட் நம்ம க்யூவில் வைக்கிறோம். ஏன்டா எப்படி பார்க்குற? நம்ம லைன்ல நின்னுட்டு இருக்கோமாப்பா. தூக்கம் வந்துச்சு. அவ்வளோதான், சாமி பார்த்தாச்சு. அப்புறம் பிரசாதம் கிடைக்குமா? செம்ம ஃப்ரீயாக சூப்பராக பார்த்தோம். இனிமேல் யாரும் திருச்செந்தூர் போகாதீங்க. இந்த அறுபடையில் இந்த படைக்கு வந்துருங்க. இது வந்து 6வது படையாமா. நாங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் ஃப்ரீயாக பார்த்தோம். ஐயோ இந்த பார்ப்பா எப்படி எப்படி நோட் பண்ணி சாமி தரிசனத்தை கரெக்டாக வந்து ஒரு 20 நிமிஷத்துல பார்த்து முடிச்சாச்சு. அவ்வளோ நேரம்லாம் இல்லை, 10 நிமிஷம் தான் இருக்கும். என்னோட முருகன், உங்களோட முருகர் அவரு. அழகி லியோ ஹாப்பி பர்த்டே. 6வது படைவீடாம்பா இது. ஹாப்பி பர்த்டே தங்கம். இது 6வது படைவீடு. வாப்பா இங்க வாப்பா. தங்க பிள்ளை தங்கடி தங்க இங்க விடியா வா. என் பையனும் என்ன மாதிரி பிரசாதத்தை பார்த்தோன்னே அந்த பக்கம் திரும்பிட்டு போறான். ஸோ பாருங்க, அப்பாவும் பையனும் உட்காந்து பஞ்சாமிர்த கோயிலில் விளையாண்டுட்டு இருக்காங்க. அம்மாவை அடிச்சிடலாமா? அம்மா வச்சிடலாமா? அப்பா வச்சிடலாமா? அழகி வேணாமடி தங்கம். இன்னைக்கு வினோத் கொஞ்சம் அழகா இருக்காப்லையே. என்ன இன்னைக்கு வினோத்தும் அழகா இருக்காப்ல, பிரினோத்தும் அழகா இருக்காப்ல.
என்ன சொன்னீங்க? அம்மா சொல்லு. சொல்லுப்பா அம்மா அம்மா சொல்லு அம்மா அம்மா அம்மா. ஏய் கீழே வா. பார்த்தீங்கன்னா கோயில் தரிசனம் முடிச்சாச்சு. முருகரை பார்த்தாச்சு, பஞ்சாமிர்த சாமியை பார்த்தாச்சு, பழமுதிர் சோலை சாமியை பார்த்தாச்சு. லியோ பர்த்டேக்கு அறுபடையில் ஒரு படி வீடுக்கு வந்தாச்சு. இன்னும் 4 படை போக வேண்டியது இருக்கு. அடுத்தடுத்து போவோம். ஆமாம், டைம் கிடைக்கும் போது போக வேண்டியது. ஓகே, அடுத்து வந்து நம்ம வீட்டில் போய் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். பார்க்கலாம் வாங்க. அது இன்னும் வீட்டுக்கு போகிறோம். பெரிய டாஸ்க் இருக்குது நிறையா, பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பழமுதிர்ச்சோலை வந்துட்டு அடுத்து வந்து வீட்டுக்கு போகிறோம். அந்த சட்டியை மட்டும் தூக்கிட்டு வந்து தம்பி அந்த கிரேவி அதே இப்போதான் கண்டுபிடிக்கிறோம். இப்படி பாரு மேலே கொஞ்சம். பிரீத்தியின் கலைவண்ணத்தில் இன்னைக்கு பிரியாணி. இப்போ பார்க்க வேணாண்ணா. சரி சரி. கங்கத்துக்கு வச்சேன்னா அப்படியே தம் கட்டிடலாம். ஒன்றுமே தோசைல வேணாம். அதான் நான் சொல்றேன். கீழே இறக்கி வச்சுட்டு அதை உடைய ஊற்றி தரோம். இல்லை நான் வேணாம், இது வேணாம். நான் அடியில் பிடிக்குது, கங்கை மட்டும் அள்ளி வைப்போம். வெந்துடும். கங்கை மட்டும் தூக்கி வச்சு வைப்போம். கரண்டி கொடுத்தேன்னா சுடுது சுடுது பார்த்து. கீழே இறக்கி வச்சுட்டுமா இதை? ஆமாம், கீழே கங்கு எடுத்து போடுங்க பாருங்க. இல்லை முன்னாடி சொல்லிருப்பீங்க. உங்களை அடிக்கலாம். டெக்கரேஷன் வந்து நாங்களே வந்து வீட்டில் பண்ணுறோம். அதனால வந்துச்சு. வெளியே லைட்டை போட்டுடா. நமக்கு இது வந்து பாதி போய் தான் அதில் ஒரு செட்டு வாங்கிட்டு அந்த செட்டு நம்ம பாதி தான் ஸோ கைஸ், இப்போ வந்து நாங்கள் வீட்லேயே வந்து டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு லியோ வினோத் விஜயோட பேரெல்லாம் வந்து பலூனில் ஊதி ஊதி வச்சிட்ருக்கோம். அடுத்து வந்து டெக்கரேஷன் போயிட்டுருக்கு. வினோத் வந்து டெக்கரேஷன் பண்ணுறாப்புல. ஸோ கைஸ், இப்போ வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. என்னன்னா, கோல்டு கலர் பேக்ரவுண்டு வாங்கிட்டு கோல்டு கலரில் நேம் பலூன் வாங்கிட்டோம். ஸோ அதனால் கான்ட்ராஸ்டாக இல்லாமல் வினோத் விஜயோட நேம் வந்து கொஞ்சம் தெரியாமல் போயிடுச்சு. ஃபைனலி நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இவ்வளோ தான் டெக்கரேஷன் நம்மளுது. ஓபன் இப்படி வச்சுட்டு திருப்பு, அதுதான் கரெக்டாக அடிக்கும். இதான் வந்து லியோக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிற கேக்கு. கரெக்டாக இருக்கு நம்மம்மா. மழை பெய்யுது வெளியில. பர்த்டே பாய், கிளாப் பண்ணு, கிளாப் 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 பண்ணு. ஹே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ஜெய், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஊது 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 ஊது. ஏய் கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணு,
அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் யாரு கொடுக்க போறான்றதை பொறுத்து தான் வரலாறு முடிவு பண்ண முடியும். இவ்வளோ நேரம் அக்னி குண்டுல இருந்து வெடிக்காத ஒரு குண்டு வெடிக்கும். ஆமாம். ஏய் கேக் கேக். அதை எடுத்துக்கலாம், அதை எடுத்துக்கலாம். ஆமாம். யார் வைக்கணும்? கெமிக்கல் கெமிக்கல். அவனுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அப்படியா? முறையில் என் படிக்காத சும்மா பாவலா தான், பயப்படாது. தம்பி கடிக்கிறது. இப்போ கேக்கு நான் சைட போகுதுப்பா. எனக்கு வேணாம் பாப்பா. இதெல்லாம் எனக்கு போகும். என்ஜாய். அவ்வளோதான். எப்படி பாக்குறான் பாருங்க. என்ன பாத்தீங்களா? தங்க பிள்ளை. சாப்பிட்டீங்களா? கேக் சாப்பிட்டீங்களா? அப்பா விட்டு சரி, நீங்க இந்த கால் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வாடி தங்கம். டூட்டர் போலாமா நம்ம? வாங்க தங்கம், கட்டுங்க. ஐயோ. இந்தா இவனை பெற்றதுக்கு கிளாப் கிளாப் பண்ணு. அம்மா கூட்டினதுக்கு கிளாப் 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 கிளாப். அது மேலே இருக்க லேயர் அப்படியே எடுத்துடலாம். என்ன அவ்வளவுதான். அடுத்த வருஷம் அவனே கேக் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். ஆமாம், நல்லா தெரியுதாங்க. அவ்வளோதான். பர்த்டே இது நானே ஒழிச்சிடறேன். பர்த்டே பாய் எல்லா எப்படி நேரம்